ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக 10 நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்கள் 10 யுக மாதிரி இருக்க போகுது. காரணம் என்னென்னா, கிரகங்களுடைய மாற்றங்கள் தான். கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த வலுவான மாற்றங்களால் ஏப்ரல் மாதம் கடைசியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பணவரவு அதிகரிக்கும். அந்த பணவரவு அதிகரிக்கிறது ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும், இல்லை கம்மியாகவும் இருக்கும். ஸோ அந்த பணவரவு எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ராசிகளுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எந்த ராசிக்கு சொல்ல போகிறேன்னா, தனுசு ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஏப்ரலுடைய கடைசி 10 நாள் எப்படி பணவரவு இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம், மாற்றங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நிமிஷத்தில் தான் வருமா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு நிமிஷத்தில் தான் வரும். எல்லாருடைய வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களும் பெரிய சந்தோஷமும் அந்த ஒரு நொடி வந்திருக்கு. அந்த ஒரு நொடி அந்த அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வலி சந்தோஷம் எல்லாமே தெரியும். அதனால தான் கிரகங்கள் மாற அப்பப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஜோதிடர்கள். நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே கிரகங்களால் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். சரி வாங்க, இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுல வல்லவர்களாக தனுசு ராசி என்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கடைசி 10 நாட்கள் எல்லா விதத்துலையுமே நன்மை உண்டாகும். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எதையுமே துணிச்சலோடு எதிர்கொண்டிங்கன்னா உங்களால் முடிக்க முடியும். அதனால் துணிச்சலோடு எதையுமே எதிர்கொள்ள பாருங்கள். தடைப்பட்டு வந்த காரியங்களில் கூட தடை நீங்கவும் வாய்ப்பு இருக்குது. சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். ஸோ உங்கள் பேச்சை சாமர்த்தியமாக பேச பாருங்கள். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். மெயினாக உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வாங்க. ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன, உங்கள் செயல்களில் வேகம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த செயல்களுக்கு வெற்றியும் உண்டாகும். ஸோ செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாக விலகி சென்று வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நாட்கள் இந்த கடைசி நாட்கள் என்பது உங்களோட ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் இருக்குல்ல, அதன்போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும். பேச்சுவார்த்தையில் ஒன்று விட்டாலும் போச்சு, ஒன்று விடலனாலும் போச்சு. அதனால் பேச்சில் நிதானமாக பேசுவது நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்குது. அப்போ தொழிலில் புதுசாக எதையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். புதுசாக எதையும் செயலும் படுத்த வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணாலும் பிரச்சனை தான், செயல்படுத்தினாலும் பிரச்சனை தான். பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப நிதானமாக பேசுவது நல்லது. 1க்கு 2 டைம் கண்ணாடி பார்த்து நீங்கள் பேசி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு போய் பேசுகிறவங்க கிட்ட பேசுங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம், பார்த்துக்குங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை இந்த கடைசி 10 நாட்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. அதோடு கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா வாங்க முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். இந்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கிறது, இதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்குங்க. இதெல்லாம் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் பின்னாடி நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப இப்போ கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே உத்தியோகத்தில் அக்செப்ட் பண்ணிக்குங்க. ஸோ தொழில் வியாபாரத்துலேயும் உங்களுக்கு
உங்களுக்கு அலைய வேண்டியது இருக்குது, உத்தியோகத்துலேயும் அலைய வேண்டியது இருக்குது. ஸோ ரெண்டிலுமே உங்களுக்கு அலைய வேண்டியது தான். ஆனால் சூழ்நிலையை சாதகமாக இருக்க உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களோட தொழிலில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க, வேலையில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது வீண் வாக்குவாதங்கள் பலது ஏற்படலாம். ஸோ இதனால் நீங்கள் பண்ண வேண்டியது கவனமாக பேசுவது, விட்டு கொடுத்து போவது, இது ரெண்டும் தான் நல்லது. உறவினர்கள், குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்கள் ஆலோசனை செய்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர் பற்றி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அடுத்தவர் பற்றி பேசுவதை முடிஞ்சளவு தவிர்த்துக்குங்க. அது ஏன் பேசி வீணாக ஆபத்தை ஏற்படுத்திக்கணும்? அதனால் அடுத்தவர் பற்றி பேசுவதை தவிர்க்கிறது நல்லது. ஸோ அதை மெயினாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இடையே நிறைய அனுசரித்து செல்வது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ளே நிறைய மனஸ்தாபம் ஏற்பட்டு விரிசல் ஏற்படும், வாகன சுகம் ஏற்படும். வாகனத்தை ஓட்டும்போது அதனால் கவனம் தேவை. பிள்ளைகள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாங்க, அவர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். ஸோ மகிழ்ச்சி ஏற்படும் போது அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணும். அப்புறம் பெண்களுக்கு கூட உங்கள் ராசிக்காரங்களுக்கு எடுத்த வேலை எதுவாக இருந்தாலும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். பெரியோர் மூலம் அனுகூலமும் உண்டாகும், பணவரவு திருப்தி தரும். அப்போ பெண்கள் நீங்கள் துணிஞ்சு எல்லா காரியமும் செயல்படலாம் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கல்வியில் திறமையை அதிகரிக்கிற மாதிரி நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளணும். விளையாட்டுக்கள்லேயும் ஆர்வம் உண்டாகிற மாதிரி உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஆசிரியர் ஆதரவு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ஆதரவை கொண்டு விளையாட்டுகளை இன்ட்ரெஸ்டோடு இருங்க. கல்வியிலையும் திறமையை வளர்த்துக்கொள்ள என்ன பண்ணுமோ பண்ணுங்க. இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த 10 நாட்கள். அலைச்சல் இருக்கும், ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை இந்த 10 நாட்களில் பெற முடியும். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்யுங்க, அதுக்கப்புறமேட்டு தொடங்குங்க. அதுதான் உங்கள் துறையில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு முன்னேறுவதற்கான பாதையை நீங்கள் கண்டறிந்து செல்வதற்கு புதிய விதமான வழிகளை அமைத்து கொண்டு அவ்வழிகளை இந்த 10 நாள் பயணப்பாதையாக மாற்றி செல்லணும். அப்படி சென்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் சேவையை புரிந்து கொள்வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஆக மொத்தம் கிரகங்களால் இந்த மாதிரி தான் ஏப்ரல் கடைசி 10 நாட்கள் உங்கள் சூழ்நிலை இருக்க போகுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதையும் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் கடைசி 10 நாட்கள் காரிய தட தாமதம் உண்டாகலாம். திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவீங்க. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் சேர்வாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும். இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்குது. பெண்கள் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படணும். நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது நல்லது. சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது கவனம் தேவை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ப செயல்படுங்க. அப்புறம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகள் அவர்களுடைய போக்குல விட்டு பிடிப்பது நன்மை தரும். மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது. எதிர்ப்புகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் நட்சத்திரத்துக்கு சூழ்நிலை இப்படி தான், இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கும் என்னங்கிறத சொல்லிட்டேன். இதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்துக்குங்க.
பரிகாரமாக நீங்கள் பண்ண வேண்டியது மஞ்சள் நிற மலர் சாத்தி தட்சிணாமூர்த்தியை டெய்லி வழிபடுவது கடன் பிரச்சனை தீர்க்கும், செல்வம் சேர்வதற்கு வழி செய்யும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்து புண்ணியத்தை பெற்றுக்கோங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்த்து பலன் பெறட்டும். புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.